ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆடி 4ஆம் வெள்ளி வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டில் ஒரு முத்துமாரியம்மன் கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு வந்து காப்பு கட்டுறாங்க. காப்பு கட்டிட்டு சண்டே கூழ் ஊற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இப்போ சாமியை அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு 11 மணி இருக்கும். வெயில் டைம் கரெக்டாக வெயில் அடிக்குது. அந்த 11 மணிக்கே அம்மன் இப்போ தான் அலங்காரம் பண்ணிவிட்டு கோவிலுக்கு போகுது. அதுக்கப்புறம் வந்து அம்மன் வந்து ஊர்வலமாக வரும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த ஊரே ஃபுல்லாக சுற்றிட்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடுலாம் போட்டாங்க. அங்கே பாருங்கள், எல்லாம் சாப்பாடு வேலை நடந்துகிட்ருக்கு. எல்லாரையும் உட்கார வச்சு டேபிள் சேர் போட்டு அந்தளவுக்கு வடை பாயசத்தோடு சாப்பாடுலாம் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அம்மன் ஜோடிச்சு போனோன்னே பின்னாடியே பூ பழங்கள் அது எல்லாமே கொண்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பூ பழங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சாமி வந்து ஊரை ஃபுல்லாகவே சுற்றி வருமாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை சொல்கிறது, எல்லா தெருவுமே போயிட்டு சுற்றி வந்தது சாமி. நான் போகும்போது வீடியோ எடுக்கவே இல்லை. இப்போ வந்து சாமி எல்லா தெருவுமே காலையில் போன சாமி சுற்றி இப்போ தான் ஈவினிங் தான் வருது. ஈவினிங் ஒரு 5 மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வருது. பாவம், அவங்க அந்த சாமி கிரகத்தை தலையில் வச்சுட்ருக்கவங்க அப்படியே கேர் ஆகுறாங்க. எதனா கொடுத்துருப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியல. அந்த கூட குட்டி பசங்களும் நிறைய பசங்க எல்லாமே கூடயே வந்தானுங்க. நானும் கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தேன். சரி பசியோடு வருவாங்கன்னு சொல்லிட்டு பசங்க எல்லாமே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டாங்க நல்லா. அப்புறம் சாமி வருது. அவங்களால முடியல, கரகம் வச்சுட்ருக்கவங்களால முடியல பாவம். அப்படியே தள்ளாடுறாங்க. அது கேர் ஆகிற மாதிரியே ஒரு மாதிரி இருக்காங்க. பாவமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. பட் இருந்தாலும் சாமி இல்லை அது, அதனால் சாமி பார்த்துக்குவோம் எல்லா கஷ்டத்தையும். அப்புறம் இங்கே எங்கள் வீட்டுக்கு கீழே வந்து ஒருத்தவங்க கை கால்லாம் கழுவி, இந்த சாமிக்கு கால்லாம் கழுவி, பாதத்தை கழுவி, மஞ்சள் குங்குமம்லாம் வடித்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராங்க. நானும் இப்போ கொழுவிட்டு கொடுத்தாங்க பாருங்கள். பசங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அது அழகாக எல்லாமே குட்டி பசங்க பாவம். அந்த பசங்களும் காலேருந்து சாப்பிடாம எப்படியும் யாராச்சும் எதனா கொடுத்துருப்பாங்க. அவங்களால முடிஞ்சதை செஞ்சு கொடுப்பாங்க. இல்லைனா கூட வரவங்களாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஜூஸ் அந்த மாதிரி எதனா வாங்கி கொடுத்துருப்பாங்க. குட்டி பசங்களாம் காலையில் போன பசங்க கூடயே ஈவினிங் வரைக்கும் வருது இந்த பசங்களும் பாவம். இந்த வீடியோ எல்லாமே லேட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறேன். பின்னாடி நிறைய வீடியோ இருக்குது. நிறைய கோவில் வீடியோவே இருக்குது. நாங்கள் நிறைய ஆடி மாதம் பிறந்தது நிறைய கோவிலாக போயிருந்தோம். வெள்ளிக்கிழமானா எல்லா வீடியோவுமே போகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் ஒரு வீடியோவாக நான் போடுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஈவினிங் நைட்டு வந்து சாமியை வண்டியில் வச்சு ஊர்வலம் எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கு ட்ரம்ஸ் அடித்து எல்லாமே டான்ஸ் ஆடி அப்படி எடுத்துகிட்டு வராங்க. நைட்டு போன சாமி இப்போ மறுநாள் காலையில் தான் வருது. மறுநாள் காலையில் கூட சொல்ல முடியாது, மத்தியானம் வருது. இப்போ நேற்று நைட்டு போன சாமி, நேற்று நைட்டு வந்து சாமியை ஜோடித்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஊர் ஃபுல்லாக அது மாதிரி சுற்றி வரும். இப்போ வந்து கரகம் அப்படி சுற்றி வந்தது. எல்லா தெருவும் போயிட்டு ஃபுல்லாக சுற்றி வந்தது. அந்த மாதிரி நைட்டு வந்து சாமி அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. நைட்டு போன சாமி நைட்டு ஒரு 7 மணி 6 மணி இருக்கும் ஈவினிங் டைம். அந்த 6-7 மணிக்கு போன சாமி மறுநாள் ஈவினிங் தான் வருது பாருங்களேன். எல்லாமே நாங்கள் வாசலாக தெளித்து கோலம் போட்டுட்ருக்கோம். அந்த டைமில் தான் சாமி மறுபடியும் வருது. மறுநாள் ஈவினிங் தான் வருது. அந்தளவுக்கு எல்லா ஊரையுமே சுற்றிட்டு வருது. ஃபுல்லாக ட்ரம்ஸ் அடித்து நல்லா டான்ஸ்லாம் பசங்களாம் செம்மையாக டான்ஸ் ஆடிருந்தாங்க. நல்லா இருந்தது. இந்த ட்ரம்ஸ்ன்றது மேக்ஸிமம் இந்த விநாயகர் சக்தி இந்த மாதிரி அம்மன் ஊர்வலம் எல்லாத்துலேயுமே அழகாக வச்சுருவாங்க இப்போல்லாம் ட்ரம்ஸு. அவங்களும் பாவம். ஆனால் சாமி வர்றதுக்கு முன்னாடியே இந்த அண்ணாங்களாம் முன்னாடியே வந்து அடிக்கிறாங்க. அவங்களுக்கும் எவ்வளோ கை வலிக்கும். ரொம்ப நேரம் அடிச்சுட்டே இருந்தாங்க. கொஞ்சம் நேரமாக விட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பின்னாடி சாமி வரும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், சாமி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக பூ அலங்காரத்தோடு போன சாமி பாருங்கள். அந்த பூ எல்லாமே லைட்டாக வதங்கி போயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.